இன்றைக்கி ஒரு வத்த குழம்பு வைக்கலாங்களா. அதுக்கு கெட்டியாக புளியை கரைச்சிக்கிட்டு அதுலேயே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு வெங்காயமும் அரைச்சி அதில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது திட்டம்லாம் கரெக்டாக பார்த்து ரெடியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் இன்றைக்கி மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு கொஞ்சமும், வெந்தயம் கொஞ்சம், வடகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிருங்க. அதுலேயே வெங்காயம் இடித்து வச்சு கொஞ்சம் பூண்டு அது போட்டு ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துருங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் முக்கால் பாகம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கூட்டி வச்ச குழம்பை இப்போ ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வாசனைலாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது இந்த வெங்காயமும் மணத்தக்காளி வத்தலையும் போட்டிங்கன்னா உங்கள் வத்த குழம்பு ரெடி.